Assalamualaikum. Hi everyone. Welcome back to IN World Recipes. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பிஸ்னஸ் ரெசிபி தான் இன்றைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே மிச்சமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு நல்ல ஒரு ரெசிபி புடின் ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மிச்சமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஜெலட்டினில் புடின் செய்கிற மாதிரி. இது ஜெலட்டின் இல்லை, அகர் அகரை வச்சு எப்படி இந்த புடினை செஞ்சு கொள்கிறேன்ட்டு. அதோடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் ரெண்டுலேயுமே செஞ்சு கொள்ளையிலும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கு ஃப்ரிட்ஜ் தேவையே இல்லை. ஃப்ரிட்ஜ் தேவையில்ல, கண்டென்ஸ் மில்க் தேவையில்ல, கார்ன்ஃப்ளவர் தேவையில்ல, இந்த மாதிரி ஒன்றுமே தேவையில்ல. சூப்பராகவே இந்த வீடியோ எப்படி செய்கிறேன்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா செய்கிறதுக்கும் ஈஸி. அதோடு உங்களுக்கு ஒரே நாளில் சேல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உண்டு. எந்த நாளுமே மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் கேட்ட டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது சைனா கிராஸ். இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் சைனா கிராஸ்ன்ற அகர் அகர்ன்ற இதுக்கு தான். அதோடு பார்த்தீங்கன்னா ஜெலட்டினுக்கும் அகர் அகருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நான் சொல்கிறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது இதால் செய்கிறது. இது அகர் அகர்ன்றது ஒரு சைனாவால் தான் உற்பத்தி ஆகி எங்களோட ஸ்ரீலங்காவுக்கு இங்கே வருது. ஸோ அதனால் இந்த ஜெலட்டின் இங்கே உற்பத்தி செய்கிறது தான் ஜெலட்டின். இது பார்த்திங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும். அகர் அகர் அந்த மாதிரி ஒரு கலர்லேயும் இருக்கும், நூடுல்ஸ் மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரி கிளாஸ் மாதிரி வயர் மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரியும் எங்களுக்கு கிளாஸ் பீஸ் மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி 2-3 வெரைட்டியில் எங்களுக்கு அகர் அகர் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஜெலட்டின். இது ஸ்ரீலங்கா ப்ராடக்ட் தான். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பவுடர் மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் அது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் தான் அது. இந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இது தான் டிஃப்ரெண்ட். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமையே இந்த அகர் அகரால் ஃப்ரிட்ஜ் தேவையில்லை. ஃப்ரிட்ஜ் இல்லாமையே எங்களுக்கு சூப்பராகவே செட் ஆகும். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த அகர் அகரில் புடின் செய்கிறது ஈஸி. பட் ஆனால் இந்த ஜெலட்டினுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, ஜெலட்டின் எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நாங்கள் வெளியே வச்சோன்னா அது மெல்ட் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ஃப்ரிட்ஜ் தேவை. இதுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எங்களுக்கு இந்த புடினை செஞ்சு கொள்ளையிலும். ஒரு நாள்லேயே உங்களுக்கு அதை சர்வ் பண்ணிக்கொள்ளவும் மேலும். ஸோ அதனால் அதுதான் இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஒரு பவுலில் இந்த அகர் அகர் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா 7 கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு நாங்கள் இதை கொஞ்சம் ஊற வைக்க வேணும். ஸோ அதனால் நார்மலாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருந்தால் எங்களுக்கு இது டிசால்வ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் தண்ணியை ஊற்றி அதை ஓரமாக வைக்கிறோம். இப்போ ஒரு பேனில் மாவை நான் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நான் சொன்னேன் கண்டென்ஸ் மில்க் ஒன்றுமே தேவையில்லைன்ட்டு. நாங்கள் இந்த மாவை வச்சு தான் இந்த புடினை செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டும் கூட. ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவை பேனில் போட்டு இதை சிம்மில் வச்சு நீங்கள் கொஞ்சம் வறுத்து எடுக்க வேணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொண்டா சரி. இது வறுப்படக்குள்ள நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களோட மாவு நல்லாவே வறுபட்டுட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் முட்டை சேர்க்குறேன். 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய காஸ்ட் எல்லாம் போகாது. உங்களுக்கு சூப்பராகவே யார் சரி வீட்டுக்கு வாரண்டா கூட உங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளையிலும். அகர் அகரில் நிறைய ரெசிபிஸ் இருக்கு. நான் ஒன்றொண்டா நான் இதுக்கு பிறகு வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 2 முட்டைக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்க்குறேன். அதோடு சீனி சேர்க்குறேன். இந்த ரெசிபியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் கொடுத்துருப்பேன். அது பார்த்துக்கோங்க. இப்போ நான் வெனிலா சேர்த்துட்டு இதுக்கு பட்டர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துட்டு இதை நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். சுகர் நல்லாவே மெல்ட் ஆகினா தான் உங்களுக்கு ரெசிபி சூப்பராகவே வரும். இப்போ நான் இதை நல்லா பீட் பண்ணி கொண்டாச்சு. இதில் சுகரும் நல்லாவே பீட் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே பீட் பண்ணிக்கொள்ள வேணும்.
நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க அகர் அகர் ஜெலட்டின் எல்லாம் எங்கே எடுக்கணும் அப்படின்ட்டு. சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து அவைலபிளாக எங்களுக்கு இருக்கு, அதில் வந்து எடுத்துக்கொள்ளணும். அது இல்லாமல் வந்து பெரிய பெரிய க்ரோசரி ஷாப்ஸில் வந்து அகர் அகர் கிடைக்கிது, அங்கேயும் எடுத்துக்கொள்ளணும். ஜெலட்டின் வந்து எல்லா இடமும் மாதிரி அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும் ஸ்ரீலங்காவில். அது மட்டும் இல்லாமல் கேக் ஷாப்ஸில் கேக் விற்கிற அந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ் இருக்கிற ஷாப்ஸ்லேயும் வந்து ஜெலட்டினும் இந்த அகர் அகரும் ரெண்டுமே இருக்குது. அந்த மாதிரி கடைகள்லையும் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பீட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் சேர்த்து இதையுமே வந்து பீட் பண்ணிக்கொள்ள வேணும். நீங்கள் மாவை சேர்த்துட்டு பீட் பண்ணக்கொள்ள நல்லாவே கட்டிகள் இல்லாத வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் கட்டிகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு விளங்கிச்சின்னா புறவைக்கு வந்து வடித்து எடுத்துக்கொள்ளையிலும். ஸோ அதனால் வந்து ஏண்டிய அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதில் வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு நாங்கள் ஏற்கனவே ஊற வச்ச அகர் அகரை இதில் சேர்த்துட்டு அதுக்கு வந்து 1 லிட்டர் நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கொள்ள வேணும். இந்த அகர் அகர் அந்த பீஸ் சின்ன சின்ன பீஸ் நாங்கள் ஊற வச்சது வந்து எல்லாமே டிசால்வ் ஆக வேணும் இந்த தண்ணியில். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி எடுக்கும். ஸோ அதனால் வந்து நல்லாவே இதை வந்து கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லாவே இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அகர் அகர் வந்து துண்டு துண்டாக இல்லாமல் நல்லாவே வந்து நாங்கள் இதை கரைச்சி கொள்ள வேணும். இப்போ நான் வந்து இதுக்கு சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே இது கொதிக்கிற வரைக்கும் நல்லா இது டிசால்வ் ஆகுற வரைக்கும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அகர் அகர் எல்லாமே வந்து நல்லாவே மெல்ட் ஆகிருச்சு. தண்ணியோடு நல்லா கலந்து இது எல்லாமே வந்து கரைஞ்சிருச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இன்னொரு லார்ஜ் பவுல் எடுத்து இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே பீட் பண்ணி வச்ச மிக்சரை வந்து இதில் நான் வடித்து எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இதில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் வந்து எங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பீட் பண்ணிவிட்டு எதுக்கும் வந்து நீங்கள் வடித்தே எடுத்துக்கோங்க. பாருங்கள், சின்ன சின்ன லம்ப்ஸ் எல்லாமே இதில் இருக்கி. ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லாவே வடித்து எடுத்துக்கொள்கிறது வந்து நல்லம். அப்போ எங்களுக்கு பீட் பண்ணிக்கொள்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். புடினும் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லாவே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த அகர் அகர் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த தண்ணியையும் இதில் வந்து வடித்து தான் நாங்கள் சேர்க்குறோம். ஏன்னா கொஞ்சம் கூட அந்த அகர் அகர் துண்டுகள் இல்லாமல் இருக்க வேணும். அதனால வந்து நான் இதை வடித்து சேர்த்துக்கொள்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கலே விளங்கும். சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகாமல் இருக்கிறது வந்து அகர் அகர் துண்டுகள் வந்து பீசஸ் இதில் இருக்குது. அது பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். அதனால வந்து ரெண்டையுமே வந்து வடித்தே எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கொள்ள வேணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை ரெண்டாக பிரித்து கொள்ள வேணும். ஸோ அதனால் வந்து இன்னொரு சின்ன பவுல் எடுத்து இதில் நாங்கள் செஞ்ச மிக்சரில் வந்து நான் ஹாஃப் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன கலரிங் விருப்பமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாக்லேட் கலரிங் வந்து சேர்க்குறேன். இது வந்து ப்ரௌன் கலர். அந்த சாக்லேட் டேஸ்ட்டை வந்து அந்த எடுக்கிறதுக்காக நான் வந்து ப்ரௌன் கலரிங் சேர்க்குறேன். அப்போ வந்து எங்களுக்கு வெனிலாவும் சாக்லேட்டும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு வந்து சாக்லேட் எசன்ஸும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோனீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லாவே இது சாக்லேட் கலருக்கும் அந்த புடின் வந்து வெனிலா அண்ட் சாக்லேட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தான் நாங்கள் யோகர்ட் கப் எடுத்து இதில் தான் நான் வந்து இந்த புடினை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் வெனிலா சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து தனி சாக்லேட்டும் வெனிலாவும் வேறு வேறையாகவும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். நான் வெனிலா கப் ஒன்று வந்து வேறையாகவே செஞ்சு வைக்கிறேன். அதுலேயும் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு இதுக்கு ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வேணுமா, மேங்கோ ஃப்ளேவர் வேணுமா, என்ன ஃப்ளேவரில் வேணும்னாலும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு வந்து
நாங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தேவையில்ல, கொஞ்சம் நேரத்திலே இது ஊற்றி நாங்கள் ஆறக்குள்ளேயே வந்து புடின் வந்து செட் ஆகிரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதை ஒரே நாளில் வந்து நீங்கள் சேல் பண்ணுறேன்னா உங்களுக்கு மிச்சமே நல்லா. ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா எங்களுக்கு 1 வீக் வரைக்கும் வச்சு கொள்ளையிலும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சேல் பண்ணுறதுண்டாலும் உங்களுக்கு பண்ணி கொள்ளையிலும். ஒரே நாளில் வந்து நீங்கள் செய்கிறண்டாலும் இந்த மாதிரி உங்களுக்கு சேல் பண்ணிக்கொள்ளவும் மேலும். இதுக்கு வந்து பெரிய காஸ்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்டா வந்து நாங்கள் ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்க்குறது வந்து கொஞ்சம் தான். அது வந்து பெரிய அளவில் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறதில்ல. நாங்கள் மிச்சமே வந்து 1 லிட்டர் தண்ணி தான் சேர்க்குறோம். தண்ணி அதோட வந்து மாவு தான் சேர்க்குறோம். அதனால் வந்து பெரிய காஸ்ட் எல்லாம் இதுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதை நல்லா சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலும். டேஸ்ட்டும் கூட. உங்களுக்கு கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வரண்டாலும் பட்டுன்னு செஞ்சு வச்சிடலும். உங்களுக்கு வந்து இதுக்கு அவர் கணக்கெல்லாம் பிடிக்காது, டக்குன்னு செஞ்சு வச்சிடலும். அவங்க வந்துட்டு வந்திருக்க போக்குள்ளே உங்களுக்கு செஞ்சு வச்சிங்கன்னா இது வந்து சூப்பராகவே செட் ஆகும். நீங்கள் அகர் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டெசர்ட் செய்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஒரே நாளில் இதை வந்து சேல் பண்ணி கொள்ளையிலும். அப்படி நீங்கள் சில ஷாப்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாத ஷாப்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரே நாளில் வந்து சேல் பண்ணி கொள்ளையிலும். அதுக்கு வந்து நீங்கள் மிச்சம் செஞ்சு கொள்ளாமல் கொஞ்சம் ஒரு ஷாப்பை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். 10 கப்ஸ் 20 கப்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளும் எப்படி சேல் ஆகுது அப்படின்ட்டு பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from my World Recipes. Thank you so much for watching.